Hi friends, welcome to TNE சேவை சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போது நியூ ரேஷன் கார்டு கிடைக்கும் என்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்கல யாருக்கு அப்ரூவல் ஆகும் மற்றும் யாருக்கு ரிஜெக்ட் ஆகும்னு பார்க்கலாம். மேலும் எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எப்போ நியூ ரேஷன் கார்டு வரும்னு பார்க்கலாம். நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடில் மின்னணு அட்டை சேவைகளுக்கு கீழே ரெண்டாவதா மின்னணு அட்டை விண்ணப்ப நிலைன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் குறிப்பு எண் என்ற இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணி பதிவு செய்க என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இதில் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை. இந்த ஒரு ஸ்டேஜில் மட்டும் டிக் ஆகி இருந்தால் உங்களுடைய ரேஷன் கார்டு 90% ரிஜெக்ட் ஆகத்தான் வாய்ப்பு அதிகம். இந்த ஸ்டேஜில் இருந்து யாருக்கெல்லாம் அப்ரூவல் ஆகும்னா அனைத்து குடும்ப உறுப்பினர்களோட ஆதார் கார்டுலையும் சேம் டோர் நம்பர் அண்டு சேம் அட்ரஸ் இருக்கணும். மேலும் கம்பல்சரி வீட்டு வரி ரசீது மற்றும் கேஸ் சிலிண்டர் புக் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுலேயும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி சேம் அட்ரஸ் இருக்கணும். இப்படி கரெக்டாக அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகும். அடுத்தது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜும் டிக் ஆகி இருந்தா உங்களுக்கு 3வது ஸ்டேஜ், அதாவது துறை சரிபார்ப்பு நிலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபார்வர்ட் ஆகிடும். அடுத்தது ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜும் ஃபார்வர்ட் ஆகிருச்சு, தாலுகா வழங்கல் அதிகாரி ஒப்புதல் என்ற லாஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் டிக் ஆகலன்றவங்களுக்கு 99% நியூ ரேஷன் கார்டு அப்ரூவல் ஆகிடும். ப்ரூஃப் சரியாக வைக்காத ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரேஷன் கார்டு எப்போ கிடைக்கும்னு பார்க்கலாம். நாங்கள் பல டிஎஸ்ஓ மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் கிட்ட விசாரிச்சதில் மார்ச் மாதம் முதல் அப்ரூவல் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கான ரேஷன் கார்டு அப்ரூவல் ஆனதுக்கு பிறகு 1லிருந்து 2 மாதம் கழிச்சு தான் ஒரிஜினல் ரேஷன் கார்டு கிடைக்கும். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே ரேஷன் கார்டு அப்ரூவல் கொடுக்காதனால நிறைய அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.